ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு 5 காரியங்கள் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, "உன்னை ம்ஹ்ம். நேசிப்பது போல பிறரை நேசி, ம்ஹ்ம். உன் ம். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக." ம்ஹ்ம். அப்புறம் ஆவியில் நடப்பதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம ம்ஹ்ம். பார்த்தோம். அடுத்து சுவிசேஷ ஊழியம் ம்ஹ்ம். ம். செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ம்ஹ்ம். அடுத்து வந்து பரிசுத்தம் தான் சொல்லி பார்த்தோம். ம். சரி. இப்ப அடுத்தபடியா என்னதுன்னா, வொர்க்ஸ் ஆஃப் ஃபெய்த் விசுவாச கிரியைகள் ம்ஹ்ம். என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே. ம். ஸோ யாக்கோபு 2:17. ம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாயிருக்கும். ம். ஸோ ஒருவன் ம்ஹ்ம். படிங்க, படிங்க. உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்குக் காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்குக் காண்பிப்பேன் என்பானே. ம். இப்போ நெறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு காலைல கூட நாங்க ம்ஹ்ம். வந்து அ அலெக்ஸ் நானும் பேசிட்டு இருக்கும்போது, அது அலெக்ஸ் வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா வந்து, "நான் நெறைய பேர் இது பார்க்குறேன் மேத்யூ. நான் என்னால வந்து ம்ஹ்ம். ஏன் வந்து ஆ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நெறைய பேரால இருக்க முடியல" ம். சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஓகே. ம்ஹ்ம். நெறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பமடைஞ்சிடுறாங்களே ம். சொல்லிட்டு. ஓகே. எக்ஸாம்பிள் அ இந்த யாரு? அ அநேக மக்கள் ம்ஹ்ம். ஏன்னா ம்ஹ்ம். புராட்டஸ்டன்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பென்சேஷனிசம் ம்ஹ்ம். சொல்லிட்டு சொல்றவங்க. ம். ஓகே. ம். ஏற்கனவே அவங்கள பத்தி பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ம். டிஸ்பென்சேஷன். ம். அந்த டைம்லைன் வச்சுக்கிட்டு, எந்த புக் ஆ யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு. கனெக்ட் வச்சுக்கிட்டு இருக்கிற ம். அந்த குரூப்பு. ம். ஓகே. ம். இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இங்க இருக்கிற விசுவாசம், ம். அவங்களோட ஃபெய்த் எப்படி வந்து தப்ப போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். ம்ஹ்ம். இந்த அதெல்லாம் 1 பேதுரு ம்ஹ்ம். அதுலருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். எபிரேயர்லருந்து எல்லாமே வந்து ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அது யூத மக்களுக்காக எழுதப்பட்டது. ம்ஹ்ம். நம்மளுக்கு வெறும் பவுலோட புத்தகம் மட்டும் தான். போல. ம். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து ப முதல்ல இருக்கிற அந்த ம். இது வரைக்குமே அப்போஸ்தலர் நடவடிக்கை ம். அந்த இதுல ம். 7ஆம் வசனம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இவங்களுக்காக ம்ஹ்ம். கொடுக்கப்பட்டது. யாருன்னா ம்ஹ்ம். யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ம்ஹ்ம். நம்மளுக்கு கிடையாது சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். ஸோ எத வச்சு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க பார்க்குற இந்த வசனம் தான். ம்ஹ்ம். விசுவாச கிரியை. ம். இங்க வந்து என்னதுன்னா, விசுவாச கிரியை சொல்றது எங்க வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபுல வருது. ம். அப்போ இங்க கிரியை சொல்லி வருது. ம். ஆனா பவுல் வந்து ரோமர்ல என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாமல் ம்ஹ்ம். விசுவாசம் சொல்லி ம். அது வந்து அவனுக்கு கிரெடிட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் ம்ஹ்ம். சொல்றாங்க. ம். ம். கிரியை இல்லாத விசுவாசம். ம்ஹ்ம். ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு இதுக்கு அவங்களால கான்ட்ராக்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ம். ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரத்துல ம். இந்த ஆபிரகாம் வந்து பார்க்கும்போது 4ஆம் வசனத்த எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அத வந்து சொல்றாங்க. சரிங்க. ரோமர் 4:4. 4:4. ம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் ம். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆ விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட முடிஞ்சுச்சு. ம். ம். இங்க அப்படிதான் போட்டிருக்கு. ம். அப்ப இது ரோமர் வந்து யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, புறஜாதி மக்களுக்கு. ம்ஹ்ம். ஓகே. இங்க ம். கிரியை வந்ததுன்னா, அது ம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை பேசுறாங்க சொல்லி ம்ஹ்ம். நினைச்சுக்கிறாங்க. ம். ம். இங்க நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது, ம். இங்க பவுல் சொல்ற கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ம். நியாயப்பிரமாணத்துல ஒருவனும் நீதி அடைய முடியாது சொல்றது தான் ம். இங்க பார்க்கிறோம். அதான் நம்ம கரெக்ட். 3:20ல நம்ம பார்த்தோம். ஏற்கனவே போன ம். ம். ஆ சபையின் அழைப்பின் காரியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். பார்ட் ம்ஹ்ம். 1 பகுதி 1லயும் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அதான் பார்க்கிறோம். ஓகே. ம். தேர்ஃபோர் நோ ஒன் வில் பி டிக்ளேர்ட் ரைச்சியஸ்னஸ் இன் ம்ஹ்ம். காட்ஸ் சைட் பை த ம்ஹ்ம். வொர்க்ஸ் ஆஃப் த லா. ம். ம். ஓகே. ராதர் த்ரூ த லா வி பிகேம் கான்ஷியஸ் ஆஃப் த சின். அவ்வளவுதான். ம்ஹ்ம். ஓகே. ம். ஒருத்தனும் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாய், கிரியைகள் மூலமாய் ம்ஹ்ம். டிக்ளேர். ஓகே. ம். வொர்க்ஸ் ஆஃப் லா. அதனால தான் கிரியை சொல்லி போட்டிருக்கு. வொர்க்ஸ் சொல்றது ம்ஹ்ம். கிரியை. ம். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால செய்ய முடியாது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆனா இங்க சொல்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியை சொல்றாங்களா? இல்ல ம்ஹ்ம். விசுவாசத்தின் கிரியை சொல்றாங்களா? ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். மை ஃபெய்த் பை மை டீட் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம். விசுவாசத்தின் கிரியை. ம். ம். எக்ஸாம்பிள்
என்னதுன்னா இங்க ஆபிரகாம் பத்தி பேசுறாங்க. ம். ஆபிரகாம் பத்தி பேசும்போது இங்க வந்து நியாயப்பிரமாணம் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டதா சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. ம். மோசேயோட மோசே வந்து என்னது லேவி கோத்திரத்துக்கு பிறகுறாரு. ம். அந்த யாக்கோபுக்கு 12 குமாரர்கள்ல ம். ஒரு குமாரன் லேவி. லேவி ம். வந்து அந்த எகிப்துல வந்து அடிமையா இருக்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சுதான் மோசே பிறகுறாரு சொல்லி பாக்குறோம். ம். மோசேக்கியோட 80வது வயசுலதான் என்ன பண்ணுது நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படுது. ம். ஓகே, அந்த சீனாய் மலையில. ம். அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு 430 வருஷம் கழிச்சு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் பெருசா இல்லைன்னா வந்து முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெருசா சொல்லி உடன்படிக்கை தான் பெருசு சொல்லி நம்ம கலாத்தியர்ல நம்ம பவுல் சொல்லிடுறாரு. ஓகேவா? அப்போ என்னதுன்னா இந்த விசுவாசத்தின் கிரியைகள், விசுவாசத்தின் பிள்ளைகள் சொல்றதா இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, ஆபிரகாம் விசுவாசித்தார், அதுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தை என்ன பண்றாரு? கிரியையோடு செயல்படுத்தினார். அது என்ன கிரியை? தன் மகனை வந்து என்ன பண்றாரு? தேவன் வந்து பலி கேட்கும் போது தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லி விசுவாசிச்சு தன் மகனை பலி கொடுத்தா சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த கான்ட்ராஸ்ட் என்னன்னா விசுவாச கிரியை சொல்றதுதான் இங்க யாக்கோபு பேசுறாரு தவிர யாக்கோபு பேசுறது நியாயப்பிரமாணத்தின் கிரியை பத்தி பேசவே இல்லை. ஆனா பவுலு ரோமர்ல பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியை பத்தி பேசிட்டு இருக்காரு. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஒரு நீதி அடைய முடியாது சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து கலாத்தியர்ல பேசிட்டு இருக்காரு பவுல். ஓகே, நியாயப்பிரமாணத்தின் கிரியத்தினால் ஒருவனும் நீதி அடைய முடியாது. ஏன் ஆவில தொடங்கணும், நீங்க மாசத்துல முடிக்க பாக்குறீங்க சொல்லி கேட்கிறாரு. ஓகேவா? அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து என்னாச்சுன்னா இந்த ஒரு புது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால்தான் இந்த டிஸ்பென்சேஷன் குரூப் வர்றதுக்கே காரணமாயிடுச்சு. ஓகே, இது இவர் சொல்ற கிரியை வேறப்பா, இவர் சொல்ற கிரியை வேறப்பா, இவர் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காருப்பா, இவர் வந்து விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காருப்பா சொல்றது வந்து தெளிவா இருந்தாலும் அது அவங்களால வந்து புரிஞ்சுக்கவே முடியல. கிரியை சொல்ற ஒரு வார்த்தை இருக்கிறத வச்சு என்ன பண்ணிடுறாங்க? ஓகே, இதோ நியாயப்பிரமாணத்தின் கிரியை, அந்த பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. என்னதுன்னா 4ஆம் அதிகாரத்துல கிரியையே கிடையாம விசுவாசமா வருதுதான் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்ப தேவன் வந்து எதுக்காக ஆபிரகாம் கிட்ட வந்து கேட்டாரு? உன் பையனை வந்து பலி கொடு, விசுவாசிட்டாருல, ஒற்றுக்கணும்ல, டேரக்டா உனக்கு பையன் பிறந்துருவான்ப்பா சொல்லிக்கலாம்ல, ஏன் பலி கேட்கணும்? உண்மையிலே விசுவாசிக்கிறானா இல்லையா சொல்லி செக் பண்றாரு. அதுதான் கிரியா இருக்கு. சோ அதுதான் நம்மளும் இங்க பாக்குறோம். அப்ப நம்மளும் என்ன பண்றோம்னா, நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவ அதுக்கு என்ன சொல்றாரு? நீ காமிக்கணும்னா, உன் விசுவாசம் காமிக்கணும்னா என்ன பண்ண? நீ தைரியமே என்னை பத்தி சொல்லுவியா எல்லாரும் தெரியும், சாட்சியா அறிவிப்பியா, உனக்கு அந்த தைரியம் இருக்கா சொல்லி கேட்கிறாரு. பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு நினைக்கிறேன் 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். 2ஆம் அதிகாரம். If we die with him, we also live with him. If we endure, we will also reign with him. If we disown him, he will also disown us. If we are faithless, he will remain faithful சொல்றாரு. இதே மாதிரி if you confess me before men, மத்தேயு 10ஆம் அதிகாரம், ஓகே 32ஆம் வசனம். என்னன்னா சீஷர்ல 2 பேரா அனுப்பும்போது, ஓகே, whoever therefore whoever acknowledges me before others, I will also acknowledge before my Father in heaven. பாத்தீங்கன்னா அக்னாலஜ் என்னது? தைரியத்தோட அறிக்கையிடணும். அதனால என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் இதான் வந்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. என்னதுன்னா persecution, bless are you when people insult you, persecute you, falsely say all kind of evil against you because of me. என் நிமித்தம். ஓகே, எப்படி வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு வந்து செய்யப்பட்டதோ அதே போலயே உங்களுக்கு வந்து persecution, உபத்திரவம் கண்டிப்பா இருக்கும். ஆனா என்ன பண்ணோம்? யூ ஷுட் அக்னாலஜ். ஓகே, நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? விசுவாச கிரியை சொல்லி பார்த்தீங்கன்னா அக்னாலஜ். ஓகே, சாட்சியாய் போய் உலகம் எங்க போய் சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஓகே, உங்க சரீரத்தை கொல்றவனுக்கு பயப்படாத, யாருக்கு பயப்படு? தேவனுக்கு பயப்படு சொல்றதுதான். அடிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கு பயப்படு. ஆமா, சோ சரீரத்தை கொல்றவங்களுக்கு பயப்படாது.
அவங்க சரீரத்தை மட்டும் தான் கொல்ல முடியும் சொல்லி சொல்றாரு. சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறது இங்க இந்த விசுவாசத்தின் கிரியையுடைய அந்த காரியங்களே. ஓகேவா? பாத்தீங்கன்னா இது விசுவாசத்தை பத்தி பேசுறாங்க, ரோமர்ல வந்து நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாங்க. சோ அப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாச கிரியை. இப்ப விசுவாச கிரியைனா என்னது? சுவிசேஷத்திற்கு சாட்சியா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அதான் இப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து அடுத்த பாயிண்டா நம்ம பாக்குறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். இது நிமித்தம் என்ன ஆகுதுன்னா ஒரு பிரிவினை வருது. இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து இதுல குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா வந்து விசுவாச கிரியை செய்யறதுக்கு பதில் என்ன பண்றாங்கன்னா மாம்சத்தின் சுத்திகரிப்பின் கிரியை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா பாவத்தை போக்கும் அந்த என்டாங்கிள்மெண்ட், பாவத்தை போக்கும் கிரியைகள்ல என்ன பண்றாங்கன்னா என்டாங்கிள் சிக்கி கொள்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சிடுறாங்க. எதுப்பா இந்த இடத்துல கோல் ஒண்ணுதானே, பரிசுத்தமா இருந்துடணும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா அதை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்றதுன்னு பார்க்கும்போது நீதி பிரமாணமா இல்ல விசுவாச பிரமாணமா அப்படின்னு பார்க்கும்போது அதுலதான் சிக்கிக்கிறாங்க. அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அப்படின்னு ஒரு வேளை அவங்களே அவங்கள ஒரு புது ஐடியா மாதிரி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. புது ஐடியா இல்ல. அது பண்றது வந்து மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலா என்னதுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவின் நீதி வந்து கொடுத்துட்டாரு. இப்ப எக்ஸாம்பிள் உங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு உங்க வீட்டுல வந்து ரைஸ் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வெளில போயிட்டு நீங்க உழைக்கிறீங்க. ஓகே, வேர்வை சிந்தி உழைச்சு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்து என்னதுன்னா போய் சாப்பிடுறீங்க. ஓகே, அப்பா சொல்றாரு, ஏய் நான் தானப்பா வாங்கி வச்சுட்டேன், நீ ஏன்ப்பா கஷ்டப்படுற, அதுதான் இருக்கு சாப்பாடு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நானே சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்ப என்னதுன்னா வீட்டுக்குள்ளேயே பிரிவினை கொண்டு வரீங்க. ஓகே, அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாரு. நீ எடுத்து ரைஸ் தூக்கி அடுப்புல வச்சு நீ சாப்பிடணும், அதான் முடிஞ்சிச்சு. நீ விசுவாசிக்கணும், விசுவாச கிரியை செய்யணும், அதான் முடிஞ்சிச்சு. நீ அந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும். நீ எதுக்காக திருப்பி போய் செஞ்சு முடிச்ச வேலையை போய் செய்யற? அப்ப நீ உன் சுய நீதியை பாக்குற. நம்ம மனுஷங்களுக்கு என்னதுன்னா அவங்களோட நீதி, நான் மத்தவனை காட்டிலும் பரிசுத்தமானவன், நான் யோகியமானவன், நான் நல்லவன், என்னால ஆச்சு அப்படின்ற அந்த அந்த எண்ணம் வந்து அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது. சோ அதனால அவங்க வந்து நான் பரிசுத்தமா இருந்தா கடவுள் என்னை அங்கீகரிப்பாரு, கடவுள் எனக்கு வந்து ரிவார்ட் ஸ்பெஷல் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, உலகமே இவங்களை சுத்தி நம்மளை சுத்தி தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து அதை தேடுறதுக்கு ஆசை. அது ஓகே. இப்போ ரிக்வெஸ்ட் பண்றது என்னதுன்னா இப்போ ஏன் டிப்ரெஷன்ல போறாங்க ஒரு ஆளு, அவனை பத்தி தான் யோசிக்கிறான். எனக்கே அப்படி நடந்தது, எனக்கே அப்படி ஆகுது சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை பத்தி யோசிக்கிறது நிறுத்திட்டு மற்றவங்களை நான் என்ன பண்ணா சொல்லி யோசிச்சாலே முடிஞ்சிச்சு, டிப்ரெஷனே இருக்காது. ஓகே, சோ அதான் இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் வைப்ல தான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம அதான் கிரைஸ்ட் வந்து ரொம்ப கண்டிக்கிறாரு. என்னதுன்னா நீங்க சுய நீதி தேடுற மக்களா இருக்கீங்க. யாருன்னா பரிசேயர்கள் செல்சியர்கள் அவங்களை முதற்கொண்டு ஆரம்பத்துல இருந்து. ஓகே, நீங்க உங்களோட நீதி, நீங்க தேவ நீதி நீங்க வந்து விரும்பல. ஓகே, அதனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து புரிய மாட்டேது, தேவன் ராஜ்யத்துலதான் வந்து தெரிஞ்சுப்பாங்க சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம அடுத்த இது பாயிண்ட் போயிடலாம். என்னதுன்னா டு சஃபர் அண்ட் டை வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே பாடுபட்டு மரிக்கிறதுனா என்னது? ஓகே, 2 தீமோத்தேயு இப்ப நம்ம பார்த்ததுதான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11-12. ஓகே, அவருக்காக பாடுபடுறது. இஃப் வி டை வித் ஹிம் we will also live with him, if we endure we will reign with him. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஞானஸ்தானத்துல வந்து நம்ம மரிச்சிடறோம் கிறிஸ்துவுக்காக. ஓகே, நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து மரிச்சிடறோம். இனி நான் கிறிஸ்துக்காக மரிக்கிறது காட்டிலும் நம்ம இந்த உலகத்திலே நம்ம மனுஷரும், உலகத்தோட மனுஷனே நான் இல்ல, நான் இனி பரலோக குடிவாசியை நான் வாழ போறேன் சொல்லிட்டு நம்ம உடன்படிக்கை எடுத்துக்கிறோம். எப்படி மேரேஜ் கவர்னன்ட் சொல்றது வந்து 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு கவர்னன்ட், அதை பிரேக் பண்றது வந்து ரொம்ப முடியாது, அது லீகல் இஷ்யூ ஆகும். ஆனா இது வந்து என்னதுன்னா காடுக்கும் நம்மளுக்கும் போடுற ஒரு உடன்படிக்கை ஞானஸ்தானம் சொல்றது. அது வந்து பிரேக் பண்றது வந்து சொல்றது அது ரொம்ப பின்னிட்டு போறவங்க வந்து தேவனுடைய கரத்தில் விழுறதுதான் என்ன சொல்லி போகிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, திருமணம் பண்ணிக்கோங்க, முடியுமா முடியாதா சொல்லிதான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வார்னிங் கொடுத்துருவாரு. ஆனா யாரெல்லாம் வந்து இந்த தீர்மானத்தின்படி உள்ள வராங்களோ
அவங்க தேவனோட சித்தத்தின்படிதான் என்ன பண்றாங்க, அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். முன்பட்டவங்க தான் வராங்க. ஓகே, சோ உள்ள வந்துட்டு ரேஸ்குள்ள என்ட்ரா வராங்க. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பிரிவினை ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாம்சம் வந்து அறிஞ்சுக்காது, நம்மளுக்கு நம்மளுக்கு புரியாது. இன்னும் நம்மளோட மாம்சம் இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா, எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு நீங்க சேர்ந்தீங்கன்னா இன்னும் அதோட ஜெல் ஆக மாட்டீங்க. ஒரு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். ஓகே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்விரான்மெண்டோட ஜெல் ஆயிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பழக்கமாயிடும், எல்லா மக்களும் வந்து ஈஸியா தெரிஞ்சிருவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த மாதிரிதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்க வந்து புது மனுஷனா வந்துட்டீங்களா, ஓ நான் ஃப்ரெஷ் ஆயிட்டா சொல்லி ஒண்ணும் நடக்காதுங்க. ஓகே, டிஃபரன்ஸ் உங்களுக்கும் இதுக்கும் இருக்காது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய ஆவி பெறுவீங்க. நீங்க நம்ம பெற்ற பிறகு நம்மளுடைய வே ஆஃப் லைஃப் வந்து தாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். ஓகே, கிராஜுவலா நம்ம வந்து பிரிக்கப்படுவோம். பிரிக்கப்பட்டு தேவன் என்ன பண்றாரு, நம்ம மேல பொறுமையா இருந்து ஒரு விஷயத்தை கத்துருவார். சில விஷயங்கள் தேவன் சொல்றது என்னதுன்னா கடிந்து கொள்றாரு. ஓகே, ஏதாவது தப்பிதங்கனால நம்ம போடுறதா இருந்ததுன்னா அடிச்சு கூட்டு வருவரா இருக்காரு. ஓகே, அது வந்து எப்படிப்பட்ட அடி வேணா இருக்கலாம். ஓகே, அது உடல் பலவீனமா இருக்கலாம், இல்ல உலகத்துல வந்து பயங்கரமான அடியா இருக்கலாம். ஆனா தேவன் நம்ம கூட இருக்காரு, அது நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டும். யார் சொல்லியிருக்கா அங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல? ஓகேவா? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குதா? யாருக்கு? தேவன் முன்குறித்த மக்களுக்கு. ஓகே, அது என்ன நடந்தாலும் சரி, அது ஒரு நல்லதுக்காக தான். ஓகே, நம்ம அந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்து போறதுக்காக தேவன் வந்து செயல்படுத்துறா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ சில நேரத்துல வந்து நம்மளுடைய விசுவாசம் கட்டப்படுறதுக்கான விசுவாசத்துக்கான டெஸ்ட் கூட இருக்கலாம். ஓகே, இப்ப எப்படி வந்து பவுலுக்கு வந்து விசுவாசத்தின் டெஸ்ட் எத்தனை வந்துச்சு, அதுல கடைசி வரைக்கும் அவர் கோல் என்னதான் ஃபோக்கஸா இருந்தது பாத்தீங்களா? அந்த மாதிரி டெஸ்ட் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகே, அதுல நம்ம எந்த அளவு உறுதியா இருக்கிறோம் சொல்ற அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் உள்ள வரலாம். ஓகே, சோ இது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, நம்ம விசுவாசத்துல வந்து இருக்கிறதுக்கான ஒரு பாயிண்டா இருக்கு. இங்க என்னதுன்னா மரணம், நம்ம பூமிக்கு மறிச்சிட்டோம், இனி வாழ்றது கிறிஸ்துக்காக. அந்த வாழ மீது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகத்தின் மூலமா வரலாம். எல்லாத்துலயும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிக்கிறோமா நிக்கலையா சொல்றதுதான் வந்து இங்க பாயிண்ட் சொல்லி பாக்குறோம். ஓகே, டை வித் சொல்லும்போது அப்போ அல்டிமேட் அந்த கோலுடைய அந்த எண்டு நம்ம போகும்போது என்னதுன்னா, நம்ம நல்ல போராடின மக்களை, விசுவாசத்தை காத்துக்கொண்ட மக்களை நம்ம இருக்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது சில பேர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜேம்ஸ், அவர் வந்து யோவானோட அண்ணன் தம்பியே தெரியல. ஓகே, அவர் பத்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சியம் மறைச்சாரு சிஷ்யர்களே, அப்போஸ்தலர்களே. சில பேருக்கு வந்து அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தேவான் உடனடியா வந்து விசுவாசம் வந்து இது பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஓகே, அதான் இறந்துட்டார் சொல்லி பாக்குறோம். இப்ப இறந்துட்டாலே என்னாச்சு, அவங்க நித்திரையில இருக்காங்க. டீப் ஸ்லீப்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் எந்திக்கிற மீது ஓகே எந்திரிச்சாப்பா சொல்லி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு இமை பொழுதுல மாறுற மாதிரி தான் இருக்கும். இப்படி நம்ம டீப் ஸ்லீப்ல இருந்தா ஒண்ணும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி அவங்க உயிர்த்தல மீது வந்து எல்லாருமே வந்துருவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்துவோட வருகையில பாத்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அழைப்பின் காரியங்கள்ல அந்த என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுவாரு. காலையில இருந்து ஒருத்தவங்க வேலை செய்வாங்க. அந்த காலையில வேலை செஞ்சவங்க வெயில் வேதனை அந்த இதெல்லாமே இருக்கும். ஓகே, ஆனா கடைசியில 5 மணி நேரத்துல வந்தவங்க டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. ஓகே, கூலியை பெற்றுருவாங்க. ஓகே, இதுக்காக காலைல வந்தவங்க கேட்பான், நான் காலைல இருந்து வந்தேன்னு எனக்கு ஏன் இப்படி சொல்லி கேட்குங்க. அப்போ ஒருத்தருக்கு என்ன பண்றாருன்னா, தேவன் என்ன விதமாய் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது அவரோட திட்டம், அவரோட சாய்ஸ். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நான் தாராளமா இருந்தா உனக்கு என்ன சொல்லி கேட்கிறாரு. ஓகே, அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வந்து நிறைவடையோம், நம்ம வந்து ஓட்ட முடியும் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓட்டத்துல வந்து உறுதியா நிக்கணும் சொல்லி பாக்குறோம். ஓகே, சில பேர் நம்ம கூட வந்தவங்களே சில பேர் என்ன ஆயிடலாம், முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஆனா இறுதி வரைக்கும் நம்ம நிக்கிறோமா ரேஸ்ல, பொறுமையோடு ஓட கடவன், அதான் நம்ம பார்த்தோம். பொறுமையா கடைசி வரைக்கும் நிக்கிறது, அதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகே, அதனாலதான் இஃப் வி என்டியோர்னா என்னது, நிலைத்திருக்கிறது. ஓகே, we will also reign with him, அவரோட கூட நம்ம ஆளுகை செய்வோம்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நம்ம அவரோட மறிக்கிறது ஞானஸ்தானம் மறிச்சிட்டோம். ஓகே, அடுத்தபடியா நம்ம என்ன பண்றோம், இஃப் வி என்டியோர், ஓகே, we will also reign with him, கடைசி வரைக்கும் நிக்கிறது சொல்லி பாக்குறோம். சோ இது என்டியோர் பண்றதுக்கு முக்கியமான வேலை என்னது,
எது செஞ்சா நம்ம என்டியூர் ஆக முடியும்? விசுவாச கிரியை செஞ்சாதான் முடியும். வரும் சுவிசேஷத்தை அறிவிங்க, ஓகே, விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. அது மூலமா நீங்க வந்து சபையின் பக்தி விருத்தி கொடுகைகள் எல்லாத்துலயும் கலந்துக்கோங்க. பக்தி விருத்தி சகோதர குடி வருவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்குது. ஓகே, கூடுமானால் தினைக்குமே நீங்க என்ன பண்ணுங்க, கொடுகையில இருங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் அது வந்து அதான் என்னதுன்னா நாள்தோறும் புத்தி சொல்லுங்க. இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். ஓகே, as long as it is called today சொல்றது 7th day அந்த டைம் ஃப்ரேம் போயிட்டு இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன பண்ணுங்க, நாள்தோறும் புத்தி சொல்லுங்க. உங்க குடுக்கியை வச்சுக்கோங்க, உங்க கனெக்ஷன் வந்து இன்டராக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா நீங்க வந்து அழைப்பை வந்து என்ன பண்ண முடியும், நீங்க செக்லயே வச்சுக்க முடியும். நீங்க கொஞ்சம் வந்து இந்த உலகத்தின் படி இது பண்ணீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றதுதான் இங்க இருக்கு, வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சில நேரத்துல வந்து முழுமையா போயிடும் செய்யலாம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதான் இங்க நாம பாக்குறது. ஓகே, சோ இதுல இன்னொன்னு சொல்லணும்னு இருந்தேன். என்னதுன்னா சுவிசேஷ காரியங்களை நம்ம வந்து செய்யறோம், கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிலைத்திருக்கிறோம். இப்போ வந்து நடுப்பட்ட டைம்ல வந்து அதான் நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கோம், சபையின் பக்தி விருத்திக்கான காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். நடுப்பட்ட டைம்ல வந்து என்ன இது வந்தாலும் அத தேவன் வந்து என்ன பண்றாருன்னா 2 வகையில ஹேண்டில் பண்றாரு. ஒண்ணு வந்து நம்மளுடைய படிப்பினைக்காக வந்து தேவன் வந்து சிச்சிக்கிறாரு. இன்னொன்னு வந்து விசுவாசத்துக்காக நம்மள என்ன பண்றாருன்னா அத விசுவாசம் ஊன்ற கட்டப்பட நம்மளுக்கு சோதனைகள் வருது சொல்லி போகிறோம். இது ரெண்டுத்துலயும் நம்ம வந்து எதை கொண்டு நிக்கணும்னா இந்த விசுவாசத்தை கொண்டு நிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை கொடுக்குறாரு. எபேசியர் எபிஷியன்ஸ் 5ஆம் அதிகாரம் 'ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட்' பாத்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஆர்மர் ஆஃப் காட் எபிஷியன்ஸ் 6ஆம் அதிகாரம், சாரி 5 இல்ல 6, 10ஆம் வசனத்துல இருந்து படிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இதான் ஆர்மர் ஆஃப் காட், ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். என்னன்னா தந்திரம், டெவில் ஸ்கீம் சொல்லி பாக்குறோம். என்னதுன்னா யாரு இயேசு கிறிஸ்து வந்து கடைசியில வந்து முழுமையா சாத்தான் என்ன பண்ணிட்டான், டேக் ஓவர் பண்ணிட்டு அவர் விசுவாசத்துல இருந்து அந்த செயல் செய்யாதபடிக்கு பயங்கரமான உபத்திரவத்தின் மூலம் கொண்டு போனான் சொல்லி பாக்குறோம். ஈவன் பேதுருவை என்ன பண்ணான், கேட்டுக்கொண்டான், உத்தரவை கேட்டுக்கொண்டான். ஓகே, புடமிடுறதுக்கு. ஓகேவா, அவன் பாத்தீங்கன்னா டெவில்ஸோட தந்திரமான ஸ்கீம் அது நம்மளுக்கே தெரியாது, ட்ரிக்கியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அதனாலதான் தேவனே அந்த பிரேயர்ல நம்ம என்ன சொல்றோம்னா துணிகர பிராவத்துக்கும் மறைவான குற்றத்துக்கும் என்னை மன்னித்தரலும், அது மட்டும் இல்லாம சோதனைக்கு உட்படுத்தாத பிறகு தீமையிலிருந்து விலகி காத்தரலும். ஓகே, தேவன் என்ன பண்றதான் எல்லா சாத்தானின் சோதனையில இருந்து காரியங்கள்ல இருந்தும் தேவன் நம்மள வந்து பாதுகாக்கணும்னு சொல்ற நம்ம பிரேயர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நம்மளோட அதான் இயேசு கிறிஸ்துவே பாருங்களேன், அவர் பூமியில இருந்த காலத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன பண்றான், தன் ரட்சிப்பை நிறைவேற தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் நோக்கி என்ன பண்ணறான், ஜெபம் பண்ணறான். ஓகே, ரோமர் 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. சோ அதே போல பாத்தீங்கன்னா சாத்தான ஸ்கீம் பயங்கரமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண சொல்றாரு, அட்வைஸ் பண்றாரு பாருங்க பவுல். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே, போல் இதுவே டீமே வந்து அகைன்ஸ்டா இருக்கு. யாருன்னா இப்ப நம்ம அவங்களோட மேல போற ஒரு அழைப்பு இருக்கு, பயங்கரமான ஒரு எதிர்ப்பு பயங்கரமா இருக்கு சொல்லி போறோம் சபையின் அழைப்பு வந்தவங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப என்ன பண்ணுவான்னா சாத்தான் வந்து இது இவனுடைய உலகம், இந்த உலகம். ஓகே, இப்போ இந்த மாதிரி மக்கள் வராங்க சொல்லி சொல்லும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஃபுளுன்ஸும் வச்சு என்ன பண்ணுவான், நம்மள வந்து தந்திரங்கள்லாம் வந்து தந்திரமா வந்து வீழ்த்த பார்ப்பான். ஓகே, அது நம்மளுடைய பைனான்சியல் வகையில இருக்கலாம், நம்மளுடைய நம்மளுடைய உடம்பு சரீர வகையில இருக்கலாம்,
ஃபெயிலியர் வகையில இருக்கலாம். ஓகே, தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகலாம். எல்லா வகையிலுமே வந்து என்ன பண்ண முடியும், அவனால பண்ண முடியும் சொல்லி பார்க்குறோம். நீங்க உலகத்துல இருந்தா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் ஜாலியா இருப்பான். அவன் நீங்க கண்டு கூட மாட்டான். ஓகே, யார ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து முழு ஃப்ரெண்ட்ஸோட அவருடைய இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றது. ஓகே, அதனால என்ன பண்றாருன்னா, நீங்க இந்த சர்வாயுதங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, புட் ஆன் தி ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்றாரு அவரு 14ல இருந்து. சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் தலைச்சிறை தானே கேடகம். விசுவாசம் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 16ல வந்து பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, சரி, இது ஒன்னுத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? பெல்ட் ஆஃப் ட்ரூத்னா என்னது? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்கள். பெல்ட் எதுக்காக போடுறோம்? அவந்து விந்திராத படிக்கு, அவமானம் ஆவாத படிக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா அப்ப ட்ரூத் என்ன பண்ணுதா நம்மள பாதுகாக்குது. என்னதுன்னா பெல்ட், அவமானம் படாதபடிக்கு நம்ம கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட மக்களாய், நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட மக்களாய் நம்ம அவருடைய நீதியில நிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்து சொல்லி போறோம். ஓகே, ட்ரூத் சத்தியம், எது ட்ரூத் உண்மை. ஓகே, இதுதான் சத்தியம், அவ்வளவுதான், அதான் கச்சை சொல்லி பார்க்கிறோம். பெல்ட் ஆஃப் ட்ரூத் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாய். மார்க்கவசத்தை. ஓகே, மார்க்கவசத்தை நம்ம அத இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமா இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தினம் மனம் திரும்பி நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்தை காத்துக்கொள்றதுனால நம்ம என்ன பண்றோம், நீதி நமக்குள்ள வந்து இருக்க சொல்லி போறோம். அது நம்மளோட நீதியா, சுயநீதியா? கிடையாது. முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் நீதியில நம்ம நிக்கிறவங்களா இருக்கும். நீதி என்றும் மார்க்க வசத்தை வைத்தங்களாகும். அப்பயும் மறந்துடக்கூடாது அந்த விஷயம் மட்டும். ஓகே, அது கிறிஸ்துவின் நீதி தான். ஓகே, அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம். அப்ப சுவிசேஷத்தை போய் அறிவிங்க, போய் சொல்லுங்க. இதான் அழைக்கப்பட்ட நோக்கம், சபையின் நோக்கம். இப்ப வேலை செய்யுங்க. பாதரட்சை. ஓகே, உள்ளாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். ஓகே, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஓகே, எப்படி ஆபிரகாம் இருந்தாரோ, எப்படி வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்களோ, எப்படி தானியேல் இருந்தாரோ, அந்த மாதிரி தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. ஓகே, ஃபெய்த், ஃபுல் ஃபெய்த் இன் காட். ஓகே, அவர் பார்த்துக் கொள்வார் சொல்ற அந்த விசுவாசம். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும். ரட்சண்யம் என்னும் தலை சிறைனா என்னது? சல்வேஷன். அவ எப்ப வந்து இந்த இதுக்குள்ள வந்தோமோ நம்மளுக்கு என்ன இருக்கு, ரட்சிப்பு இருக்கு. அந்த ரட்சிப்பை எப்பவுமே கழட்டி வச்சிடாதீங்க. ஓகே, கிறிஸ்துவுக்கு இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம என்ன பண்றோம், நித்திய ஜீவனை வந்து கிரிக்கப்படாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும் நம்ம பேர்களை. அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் பட்டயம் சொல்லும்போது தேவ வசனம். சோ இது வந்து
எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு விரோதமா வந்து மக்கள் வந்து தப்பான காரியங்கள் சொல்றாங்களோ, வசனங்கள் சொல்றாங்களோ, தப்பான பொய் உபதேசம் சொல்லும் போது பவுல் எப்படி வந்து வேத வசனத்தின்படி என்ன பண்றாரு, பாயிண்டா பேசி இது தப்பு சொல்லி புரிய வைக்கிறாரோ, ஆகாரோட விஷயம் கலாத்தியர் நம்ம படிச்சோம் ரீசெண்டா, எல்லாம் மற்றபடி நம்ம ரோமர் காரியங்களை படிச்சோம்ல, பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், வேத வசனத்தின்படி தெளிவுபடுத்தி சொல்லணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பட்டயம் அது தப்புன்னு சொல்லி இது பண்றது, சண்டை சொல்லி அடிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இந்த ஆங்கிள் பாருங்க, சாத்தான் என்ன பண்றானா, எல்லா ஆங்கிளையும் வரானா. ஓகே, ட்ரூத்தா அன்ட்ரூத்தா கொண்டு வரான். ஓகே, ரைச்சஸ்னஸ் சுய நீதியை கொண்டு வரான். ஓகே, அப்புறம் சூட்சத்துக்கு பதில் என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கொண்டு வரான். ஓகே, சுத்திக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெய்த்துக்கு பதில் அன்ஃபெய்த்ஃபுல்லா ஆக்கிடுறான். ஓகே, சால்வேஷன் இல்லாம பண்ணிடுறான். அப்புறம் எல்லா வித பொய்யான சத்தியங்கள் மூலமா எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி என்ன ஆங்கிள் வேணா வரலாம். விசுவாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அது விசுவாசத்துக்கு விரோதமா என்ன வேணா காரியங்கள் வேணா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா, சோல்ஜர் சொல்லி போட்டிருக்கோம் ஒரு வசனம். ம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்ப நம்ம யோசனை பண்ணும்போது எல்லாம் மிஷின் கன் சொல்லி பாக்குறோம். பவுல் வந்து மிஷின் கனை கொண்டு வந்துடலாம். மேபி இப்ப இருக்க ட்ரெண்ட். அப்ப வந்து அவர் பார்த்து ரோமன் சோல்ஜர் தான் பார்த்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தலை சீராயி, கவசம், மார்க்கவசம், பூட்டுக்கு அந்த இது கார்டு எல்லாத்தையும் வந்து அந்த ஆங்கிள் ஸ்வாட பத்தி பேசியிருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்னா, இங்க சோல்ஜர் சொல்லும் போது அந்த ஆங்கிள் தான் யோசிக்கிறோம். அங்க யோசிக்கும் போது என்னதுன்னா, கிறிஸ்துவுக்கு போர் சேவனாயிரு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். என்ன அர்த்தம்? இது திருவெளித்துல படிங்க. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு. படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் அன்றோ. ஓகே, பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி மேனுக்கு வந்து உகந்தவரா, ஓகே, அதுக்கேற்ற வேலையில தான் இருப்பாங்க சொல்லி பாக்குறோம் படை வீரர்கள். ஓகே, நான் போய் வந்து விவசாயம் பண்ணிட்டு வரேன். இப்ப எக்ஸாம்பிள், வீட்டுல வந்து ஒரு மரணம் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும், என் பின்னாடி வாசிட்டு போயிட்டு. ஓகே, பாத்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் தான் இங்க பவுல் இங்க இந்த மாதிரி எழுதுறாரு. ஓகே, இழப்பிக்கேற்ற அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார். நீ வந்து எனக்கு வந்து உண்மையில ஊழியக்காரனாரு. ஓகே, நான் போய் விவசாயம் பண்ணிட்டு வரேன், எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீ ப்ரிப்பேர்டா வந்துக்கோ. இப்ப எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாவும், அப்பா கிடையாது, அம்மாவும் அவங்க சகோதரர்களும் வந்துடுறாங்க. வந்த பேர் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருப்பாரு? இந்த ஊழியம் செய்யறதுக்கா?
ஊழியம் செய்ய வரும்போது ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அம்மாவும் அவருடைய சகோதரர்களும் வந்துடுறாங்க அங்க. வந்த பிறகு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்படின்னா யுவர் மதர் அண்ட் பிரதர்ஸ் ஆர் ஹியர். மத்தேயு 12:46 இருந்து. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீடர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஓகே, எங்கப்பா பாசம், எங்கப்பா பாசம் இருக்கு இவருக்கு. தாயின் வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெற்ற தாயையும் கூட பிறந்து வளர்ந்த 30 வயசு வரைக்கும் இருந்த சகோதரர்களே என்ன பண்றாரு, யார் அவங்க ஒரு சொல்லி கேட்கிறாரு. கிட்ட அவனுக்கு ஷாக் ஆயிருக்கும், யாரா அப்படி சொல்லிட்டு. ஓகே, அவன் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் என்னதுன்னா, எனக்கு யார் கொடுத்தா, பிதா கொடுத்துட்டாரு, யாரு சீஷர்களை கொடுத்துட்டாரு, இவங்கதான் எனக்கு எல்லாமே. அதான ப்ரே பண்றாரு யோவான் 17ஆம் அதிகாரத்துல, நீர் கொடுத்தவர் தேவனே, இவங்களுக்கு நான் உண்மை அறிவிச்சிருக்கேன். ஓகே, இவர்கள் உம்முடையவர்கள். இப்போ நான் என்ன பண்றேன், எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்றேன், இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க இவங்க. ஓகே, இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவங்களுக்கு கூடயே இருங்க, இவங்க வார்த்தையில கேட்கிற மக்களுக்காக நான் ப்ரே பண்றேன், எல்லாரும் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். என்ன பண்றேன்னா அவ்வளவு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இதெல்லாம் 17ஆம் அதிகாரத்துல வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆளுங்க போய் ஓடி போய் பார்ப்பாங்க சொல்லி பாக்குறோம். ஆனா இவர் வந்து உலகத்தையே மாத்த வந்து இயேசு கிறிஸ்து, இவர் என்ன பண்றாரு, அப்படியே ஆப்போசிட்டா பண்றாரு. இது நார்மலா படிச்ச மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது அப்பாவை கூட சாரி அம்மாவை கூட என்ன பண்ற மதிக்காத ஒரு ஆளா இருக்காரே சொல்ற மாதிரி தெரியும் இல்ல. ஆனா என்னதுன்னா பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, டிசைபிள்ஸ் தேவன் கொடுத்தவங்க. அப்போ அவங்களை காட்டுல என்ன பண்றாரு, தேவன் என்னது, தேவனாகி கர்த்தரை முழு இருதத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தியோடும் முழு பலத்தோடும் அன்பு குறைவாக. அப்போ அந்த கான்சியஸ்னஸ் கிளியரா இருக்கும்போது, இப்ப நான் எதுக்காக இது கொண்டு வரேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ரொம்ப கிளியரா தெளிவா தெரிந்த புத்தி உள்ளவங்களா நம்ம இருக்கும்போது நம்மளோட பாதை வந்து ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வந்து எது வந்து ஸ்ட்ரகிள் சொல்றது வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு வேதனை வரும்போது அது நம்மளுக்கு பெருசாவே தோணாது. என்னன்னா பாடுகள் வரும்போது அதை வந்து மிகுந்த சந்தோஷம் சொல்லி நினைப்போம். ஓகே, நான் சபையின் அழைப்புல நான் பங்குள்ளவனா இருக்கிறேன், தேவன் என்னை தெரிந்து கொண்டார் சொல்லி நான் நிச்சயத்தோட நம்ம இருப்போம். பாடுகளே வரலன்னா தான் நம்ம சந்தேகப்படுவோம், ஐயோ என்னடா இது, நான் ஏதோ ஓட்டத்துல இருக்கேனா இல்ல நான் வேற ஏதாவது தப்பு பண்றேன்னா சொல்லிட்டு. ஏன்னா சீஷர்கள் இவர் பவுல் மட்டும் கிடையாது, சீலாவும் பர்னபாவும் சீலாவும் பவுலும் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க, சில இடத்துல வந்து சீலாவும் பர்னபாவும் வந்து கல்லெறிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, லேத்ரா பட்டணத்துல வந்து கல்லெறிஞ்சு கொல்றோம் போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். அப்புறம் கப்பல் சேதம் நிறைய இதெல்லாம் நடக்குது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதே மாதிரி பேதுரு யோவான்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களை அடிக்கிறாங்க, அடிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க சொல்லக்கூடாது சொல்றாங்க. அவங்க வெளில வந்துட்டு கிறிஸ்துக்காக பாடுபட்டது மிகுந்த சந்தோஷம் சொல்லி நினைச்சாங்களாம். அது வேணா பாக்கலாம். எங்கன்னா ஆக்ஸ் பீட்டர் அண்ட் ஜான் ஆஃப்டர் பீட்டன் 5ஆம் அதிகாரம் 40-42 அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை குறித்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள்.
பாருங்க, அடி உழுது கொடுத்து என்ன பண்றாங்க, ரிஜாய்சிங்கா மகிழ்றாங்களாம், கையை கூறுறாங்களாம். அந்த மைண்ட் செட்டே என்னது மாறிடுச்சு, அப்படியே கம்ப்ளீட் சேஞ்ச். யாராவது வந்து அடி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்து செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, பேசவே கூடாது சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, யூ ஷுட் நாட் ஸ்பீக் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி சொல்றாங்க. ஓகே, சொல்லும்போது அடுத்து போன உடனே என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் திருப்பி வந்து ஜெபாலயங்களையும் எல்லாத்துலயும் பேசுறாங்களாம். ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள் நாங்க பங்காளியா இருக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்களா, கவுண்ட் வொர்தி ஆஃப் த சஃபரிங் டிஸ்கிரேஸ் சொல்றதுதான். அப்ப என்னதுன்னா, இது யாருக்கு வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னடா இவ்வளவு பண்ற, எனக்கு ஏன் இந்த பாடுகள் வருது சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். ஓகே, ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, இவ்வளவு உபத்திரம் வருது யோசிக்கணும். ஆனா இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காஸ்பல் சொல்றது தெரிஞ்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஓகே, இது இந்த உபத்திரத்தின் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, அந்த மகிமையில போக முடியுமா, ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா. இதான் பவுல் சொல்றாரு பாருங்க, ஆக்ட்ஸ் 14 நினைக்கிறேன். ஆக்ட்ஸ் 14ல ஆ 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, we must go through many hardship to enter the kingdom of God. ஹார்ட்ஷிப் தான் இது வந்து நல்ல ஒரு ரோஜா பூ வழி கிடையாது சொல்லி பாக்குறோம். இந்த நேரோ வே இது வந்து கண்டிப்பா பயங்கரமான கஷ்டங்களான ஒரு இதுதான். அதனாலதான் காஷியஸா இருங்க சொல்லிட்டு காஷன் சொல்லிட்டு முன்னாடியே போட்டுருக்கு. கிரைஸ்ட் சொல்லிட்டாரு, உள்ள வரணும்னா இதெல்லாம் தயாரா, ரெடியா, காஸ்ட் ஆஃப் டிசபிள்ஷிப், தன்னைத்தான் வெறுத்து, டினை தெம்செல்ஃப். ஓகே, அவமானம் இருக்கும், நம்மளுடைய செல்ஃப் ஈகோவே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டினைனாலே அர்த்தம் இதுவே என்னதுன்னா ஈகோ, நோ ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடாது. ஓகே, எதுவுமே இல்ல. உலகம் வந்து என்னது, உன்னை நீ இழக்காத, உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழக்காத சொல்லி சொல்றதுதான். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, காரி துப்புறாங்க, அவர் மூஞ்சில அடிக்கிறாங்க. ஓகே, அவர் எவ்வளவு பெரிய இதா இருந்தார், பவர்ஃபுல் பீயிங் முன்னாடி. ஓகேவா, தன்னை வெறுமையாக்கி மனித ரூபமாயி சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை கேர்ஸ்ட் அளவுக்கு ஒரு மறுபெயர் பேச்சவே இல்லையா. ஓகே, அவரிடத்தில் வஞ்சனை காணப்படவில்லையா, எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அடிக்கப்பட்ட ஆடை போல வந்து பேசாதவரா இருந்தார் சொல்லி பாக்குறோம். ஓகே, தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்படின்னா என்னது, கம்ப்ளீட் சப்மிஷன் அந்த தேவனுடைய வில்லுக்கு, கம்ப்ளீட் சப்மிஷன் சொல்லி பாக்குறோம். அந்த அந்த மாதிரி நம்ம வர முடியலனோ அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, தேவனே என்னால முடியல, நானா இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி ப்ரே பண்ணிட்டாச்சும் நம்ம வந்து இது பண்ணணும் சொல்லி பாக்குறோம் அந்த டினையல்ல. சோ அதனாலதான் வந்து இந்த டினையலோட அந்த முக்கியத்துவம் என்னதுன்னா, அது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிச்சுன்னா, நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி, என்ன மாதிரி இந்த ஓட்டத்துல இது வந்தாலும் சரி, அதை நம்ம வந்து அப்போஸ்தலர் மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா நார்மலா எடுத்துக்க முடியும் சொல்லி பாக்குறோம். அதை குறிச்சு நம்ம வந்து மன வேதனை அடையிறதோ, ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, கஷ்டப்படுறதோ, ஐயோ என்னை கொல்ல வராங்களோ. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு இது கூட நான் கேள்விப்பட்டேன், என்னதுன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ நெப்போலியன் போனபார்ட் வந்து என்ன பண்ணாரா, அந்த கிங்கும் குயினையும் வந்து புடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் அவங்களுடைய எக்ஸிகியூஷன். ஓகேவா, கழுத்து இது பண்றதுக்கு. அப்போ அவங்களோட முடி வந்து ஏற்கனவே பிளாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அது அப்படியே கம்ப்ளீட் ஒயிட் ஆயிடுச்சு ஒரே நாள்ல சொல்லி சொல்றாங்க. தெரியல அது உண்மையா சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுதான், அவ்வளவு பயங்கரமான ஒரு இது பண்ணுது சொல்லி பாக்குறோம். சோ ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சோ அப்போஸ்தலரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட தான் இருக்காங்க. யாருமே வந்து அந்த அதை குறிச்சு பயப்படல. அப்போ என்னதுன்னா, பவுல் என்ன சொல்றேன்னா, இந்த மண்பாண்டத்தை விட்டு நான் போகணும்னு சொல்லி ஆசையா இருக்கிறேன், ஆனா உங்கள் நிமித்தம் நான் என்ன பண்றேன், நான் வந்து இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா, அப்ப இது என்னதுன்னா, அந்த பாடியை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஈகோ பிடிச்ச பாடி சொல்லி நினைக்காதபடிக்கு இட் இஸ் ஒன்லி த பாட். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா பொக்கிஷம் இருக்கு. இந்த ட்ரெஷர் வந்து ஏற்ற வேலையில் என்ன ஆகுமா, இந்த பாட் வடையும் அந்த ட்ரெஷர் வந்து ரிவீல் ஆகும், வெளிப்படும். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு வெளிப்படுறது இல்லை. அதே போல பவுல் சொல்றேன்னா, இப்போ வந்து நம்மளை குறிச்சு தூசிக்கலாம், நம்மளை குறிச்சு வந்து திட்டலாம்,
ஓகே. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்களா, மகிமைப்படுத்துவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்போ இந்த மைண்ட் செட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபை மக்கள் அந்த இருக்கிற ஒரு இது இருக்கு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இந்த ஐக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னதுன்னா, அவர்கள் என்னிலும் நாங்கள் அவரிலும் நீர் என்னிலும் சொல்லி சொல்லும்போது இந்த ஒரு ஒருமைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அடிக்கடி அந்த ஒருமைப்பாட்டு ஒரு சபைன்னு சொல்றது எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த குரூப் சொல்றது வந்து ஒரு சின்ன ஐக்கியம் தான் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து நீங்க வந்து கான்சியஸா இருங்க, கிளியர் மைண்டா இருங்க. நீங்க ஒரு ஐக்கியமா வந்து அடிக்கடி கூட்டிட்டு ஒருத்தர் பலவீனமா இருக்கும்போது நீங்க பலப்படுத்துங்க. எனக்கு தெரியும் இந்த ஓட்டம் ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்க கூட எப்பயுமே இருப்பேன், நீ கவலைப்படாத, நான் உங்க கூட தான் எப்பயுமே இருப்பேன் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு. அவரு அடிக்கடி அது அந்த உறுதிப்படுத்துற காரியங்கள் சொல்லிட்டு போயிருக்காருல. ஓகே. இதாகி தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் பாடுபட்டு கிருபியும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கிறபடிக்கு, ஓகே, எவ்விதத்திலும் தன் சகோதரர்களுக்கு சொல்லும்போது யாரு, நம்மளுக்கு. ஓகே. அவ பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து பாடுகளிலே போயிட்டு நம்மளுக்கு கிருபியும் இரக்கமும் உள்ளவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். நம்மளுடைய ஓட்டத்துல நம்ம நிக்கிறதுக்காக. ஓகே. அவரோடு கூட நம்ம அதனாலதான் என்ன பண்றோம்னா, அந்த டிராவல்ல நம்ம இப்ப இதை படிச்சோம்னா, இஃப் வி என்டோர் வி ரெயின் வித் ஹிம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் சொல்லி பார்க்கணும் அந்த இதுல. ஓகே. சோ இதுதான் ஓவராலா அந்த கம்ப்ளீட் கான்டெக்ட் சொல்லி பார்க்கறோம். ஓகே. இந்த என்டியோர்ஷிப்ல வந்து கண்டிப்பா உபத்திரவம் இருக்கு. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா, இதை நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கான்சியஸோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தோம்னா இது ஈஸியா இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை தெரியும் சொல்லி பார்க்கறோம். அடுத்தபடியா வந்து பெர்ஃபெக்ட், பி பெர்ஃபெக்ட். ஓகே. இது வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48. இது வந்து 48. இது வந்து 43ல இருந்தே படிக்கலாம். 43ல இருந்து உனக்கடுத்தவனை சிநேகித்தது உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஓகே. இப்போ வந்து என்னதுன்னா, லவ் யுவர் நெய்பர்ஸ். ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அன்பு செலுத்துங்க. ஓகே. உங்க நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்க சொல்லி சொல்லும்போது இது பொதுவா வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஒருத்தன் வந்து உங்களை வந்து ஹேட் பண்றான், பகைக்கிறான், அவனை என்ன பண்ணுவாங்க, ஹேட் தான் பண்ணுவாங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் உலகத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி பார்க்கிறோம். ஆனா கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தீமை செய்யறவனுக்காக தீமை செய்யறவனுக்கு நன்மை செய் சொல்லி சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, தீமைய சகினா என்னது, சகிச்சுக்கொள்றது, டாலரேட் பண்ண, அக்செப்ட் பண்ணிக்கோ. தீமையோட ஏத்து நிக்காத, தீமைக்கு தீமை செய்யாத, ஏத்து நிக்காத. தீமை செஞ்சானா சகிச்சிருக்கு.
இப்ப எக்ஸாம்பிள் வந்து சகி சொல்லும்போது நம்மளுக்கு விரோதமா தீவை செய்யறதா இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஏதாவது தப்பு செய்யறாங்க, ஒருத்தவங்க பாக்குறீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா போய் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிடையாது. அது ஏன் பண்றீங்க இது பண்றீங்கன்னு சொல்லி இது பண்ணலாம். தடுக்கிறதுக்கு நீங்க இது பண்ணலாம். பாதிப்பு தராங்கன்னா அது பண்ணலாம். அது நம்ம சொல்ல வரல. என்னதுன்னா ஒரு போராட்டம், பயங்கரமான ஒரு போராட்டம் செய்யும்போது அதுல நம்ம கலந்துக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவையில்லை. நம்மளுக்கு தெரியும் இந்த பூமி வந்து இன்னும் அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு சொல்லி தெரியும். இப்போ என்னதுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வருஷம் படிச்சோம். என்னதுன்னா 1 கொரிந்தியர் இதுக்கு நம்ம திருப்பி வரணும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல நான் இங்கிலீஷ்லயே காமிக்கிறேன். நீங்க அந்த வசனமே வச்சுக்கோங்க. மத்தேயு நான் இங்கிலீஷ்லயே காமிக்கிறேன். இங்க என்னதுன்னா முப்பத்தி 31 இதுல பார்க்கும்போது those who use this world as if not இங்க பாருங்க உலகத்தை அனுபவிப்பவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இதுக்கு அர்த்தம் என்னது? பாசிங் அவே. வேர்ல்ட் இன் இட்ஸ் பிரசன்ட் ஃபார்ம் இஸ் பாசிங் அவே. சொல்லும்போது இத நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். பேட்டர்ன் என்னதுன்னா பாவத்தின் நிறைவு வரும்போது என்ன ஆகுது? அதோட அழிவு வந்துச்சு. ஓகே, நோவா காலத்துல ஓகே நிறைவு வருது, அழிவு. சோதம் குமாரா நிறைவு, அழிவு. ஓகே, அதுல சில பேர் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. அதே போல என்னதுன்னா இது என்னதுன்னா இஸ்ரேல் ஓகே பாவத்தோட நிறைவு, அழிவு கிபி 70. ஓகே, அந்த ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஜலப்பிரயாணம் போல இருக்கும், ஃபுல்லா முற்றிலும் அழிக்கப்பட்டு சொல்லி பாக்குறோம். ஓகே, இல்லாதபடி ஆனா ப்ராமிஸ் நிமித்தம் திருப்பி கூட்டி சேர்க்கப்படுறாங்க. முட்டிதாப்பை நிமித்தம் சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப அதே 1948 தான் வந்தாங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட முடிவும் செகண்ட் உலகம், இப்ப இருக்கிற உலகம் அக்கினிக்கு இறைக்க வைக்கப்பட்டிருக்கு சொல்லி நம்ம பேதர்ல பாத்திருக்கோம். பாத்தீங்கன்னா இது இனிமேட்டு வந்து உலகம் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ்ல போகுமா இல்ல கெட்ட ப்ராக்ரஸ்ல போகுமா சொல்லி பாத்தீங்கன்னா இது பாவத்தின் நிறைவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னோட வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது LGBTQல வந்து ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கு இந்த பொசிஷன் இருக்கு, சேர்றீங்களா சொல்லி கேக்குறாங்க. LGBTQ அது வந்து இது அதுல வேற வந்து ஹி ஷி ஹிட் ஏகப்பட்ட இது வச்சிருக்கான் லிஸ்ட்ல. செலக்ஷன் ப்ராசஸ் அதுல வந்து இது இருக்கு. நான் அதுல இருந்து வெளில வந்துட்டேன். சோ பாத்தீங்கன்னா எந்த அளவு அதிகாரம் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்கே வந்து மாத்துற அளவுக்கு அதிகாரம் இருக்கு. பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை மாத்துற அளவுக்கு வந்து அவங்க வல்லமை பெற்ற ஆட்களா இருக்காங்க. ஏன்னா இது சாத்தானுடைய உலகமா இருக்கிறதுனால. ஓகேவா, பாத்தீங்கன்னா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிற உலகமா இருக்கட்டும். ஓகே, இங்க யுத்தங்கள் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அக்கிரமம் தீமை பாவங்கள் நிமித்தம் இருக்கிற அழிவு சொல்லி பாக்குறோம். ஓகே, அக்கிரமத்தின் நிறைவு தான் பாவம் சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த யுத்தங்கள், ராணுவம் இத மிலிட்டரியில சேர்த்து வச்சு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க ஒரு அழிவா இருக்கு சொல்லி பாக்குறோம். எந்த யோசனையில இந்த எதிர்கால அன்சேஃப் எதிர்காலம், ஓகே ஃபியூச்சரே வந்து அன்சேஃப் கரெக்ட் தானே? என்ன நடக்குமே தெரியாது யாருக்குமே. ஓகே, நான் அடுத்த நாள் நான் வாழ்வனா கூட தெரியாது. ஓகே, ரோட்ல போகும்போது ஓகே சபை மக்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு, அது நம்ம ஏற்கனவே தெரியும். லோத்துக்கு நம்ம பார்த்தோம்ல, தேவன் வேலி போட்டு அடைச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்களா, அவங்க கூட இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அவங்க தேவ தூதர்கள் தான் வந்து தேவனுடைய முகத்தை வந்து பாக்குறாங்களா, அதனால வந்து ஜாக்கிரதையா இருங்க சொல்லி வான் பண்ணிருக்காரு. ஓகே, யாரையும் எதிர்ப்பு பண்ணாதீங்க, தேவ தூதன் வந்து அவங்களுக்கு போய் சாட்சி கொடுக்குறாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அதனாலதான் வந்து ஒவ்வொரு தூதர்களும் வந்து பாத்தீங்கன்னா சபை மக்களுக்கு வந்து பணிவிடை செய்யறதுக்கான ஆவிகளா வந்து இருக்காங்க சொல்லி போட்டிருக்கு. ஓகே, நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட கூட இருக்கிறதுக்கும் சொல்லிட்டு தேவன் கொடுத்துருக்காரு சொல்லி பாக்குறோம் அந்த கட்டளைகளை. ஓகே, அதை நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க படிக்கலாம். ஓகே, மத்தியில நீங்க படிக்கலாம். அவ பார்க்கும்போது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலமே இல்ல, ஆனா எதிர்காலத்தை நோக்கி தான் உலகம் ஓடிட்டு இருக்கு. ஃபியூச்சர் நான் இது ஆயிடணும், இது பண்ணிடணும், அது பண்ணிடணும், அது செஞ்சிடணும், இது செஞ்சிடணும் சொல்லிட்டு இது அச்சீவ் பண்ண ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க.
ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஜெனரேஷன் கிட்ட நம்ம கேட்கும்போது எதுக்காக நீங்க வந்து வாழ்றீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆஃப்ஸ்பிரிங்கை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சயின்டிபிக்கா கரெக்ட் தானே? ஏன்னா வந்து எவல்யூஷன் படியே என்னதுன்னா, அந்த பிரீட் வந்து என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆகி கொடுக்குது. ஓகே, அப்போ உன்னோட கான்சியஸ்னஸ், நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய இந்த வாழ்க்கை இது இருக்கிறது பர்பஸே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அனிமல் மாதிரி தான் என்ன பண்றோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய வாரிசை வந்து அனுப்புறோம் தான். அதோட முடியுது இல்ல, சைக்கிள் ஆஃப் லைஃப் அதுதான் போயிட்டு இருக்கு உலகமே. அதான். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எப்படி அந்த டைனோசர்லாம் வந்து மேல வந்து கல் வந்து அடிச்ச உடனே அழிஞ்சு போயிடுச்சோம், அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அழிவு வரும்போது அழிஞ்சு போறதுக்கு தான் ரெடியா வந்து இருக்கு சொல்லி. ஸோ அப்போ அன்சர்டனிட்டி, இந்த வாழ்க்கையோட அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தாலே வந்து ஒரு முடிவோட ஒரு இருக்கிற உலகமா இருக்கு. இதுக்கு வந்து மக்கள் வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நிலையான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அந்த நிஜமான ஒரு விஷயம், நீ காண்கிறது அனித்தியம், காணாததும் நித்தியம். ஓகே, அப்போ நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்கு, அது வந்து நிச்சயமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து காட் வந்து சொல்றாரு. ஓகே, இந்த அண்ட சராசரத்தையும் காட் ஒன்று பண்ணது வந்து ஃப்ரம் இன்விசிபிள் எவ்ரிதிங் கேம் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்ல, எப்ரேயர் 11:3. ஓகே, இந்த யூனிவர்ஸ் என்னாச்சா கிரியேட் பண்ணது வந்து ஃப்ரம் இன்விசிபிள் திங் சொல்லி பார்க்குறோம். அதே போல காடை பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் காட் சொல்லி பார்க்கிறேன். இன்விசிபிள்னால என்னதுன்னா அவரோட டைமென்ஷனே வேற, நம்மளால பார்க்கவே முடியாது, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு காட் சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த உலகமும் உலகத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்லி வந்து அது வந்து என்ன இருக்கு, அது அழிவுக்குரியதா இருக்கு. இந்த நார்மல் லாஜிக்கல் திங்கிங் வைஸே நம்ம பார்த்தாலே வந்து இது வந்து வேஸ்ட் ஆஃப் நம்ம எனர்ஜி, இதுதான் பாக்குறோம். சும்மா நம்ம பாக்குறது. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு சொல்றதுதான் நம்ம என்ன பாக்குறோம், பைபிள் மூலமா தான் பாக்குறோம். அதுதான் நம்ம இங்க பாக்குறது. இந்த உலகத்தின் காரியங்களும் வந்து பாசிங் அவே. திஸ் வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் பிரசன்ட் ஃபார்ம் இஸ் பாசிங் அவே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாமே பாஸ் சொல்லி பாக்குறோம். ஸோ பேக் டு இது வரும்போது, அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். ஓகே, சாரி, லவ் யுவர் நெய்பர்ஸ் சொல்லி போட்டிருக்கு, ஹேட் யுவர் எனிமி சொல்லி போகும்போது, இந்த உலகத்துல வந்து எனிமி சொல்றது யாராவது இருக்காங்களா சொல்லி பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலதான் என்ன வர்றாங்க, தப்பிதங்கள் செய்யறாங்க. இந்த பூமியில இருந்தாலும் அடுத்த உலகத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க போறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு பகையோட நம்ம இப்ப இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்ற தேவன் ராஜ்யத்துல வந்து வந்துட்டு ஏடா நான் பாத்துக்கிறேன்டா சொல்லி சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஓகே, நான் வச்சுக்கிறேன் உனக்கு அப்புறமா அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் ஆயிடும். சோ ஆனா அது நம்மளோட இது கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி நினைச்சா வந்து சிலுவையில கொண்ட அந்த யாரு வேதப்பாரர்கள், ஓகே, பிரதான ஆசிரியர் எல்லாருமே கணத்துல அறிஞ்ச ஆளு எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாரு, கணக்கு போட்டு காலி போட்டு சொல்லி கொடுக்குறோம். ஆனா அப்படி கிடையாது. அப்படி பண்ணாருன்னா அது வந்து அநீதி ஆயிடும். ஓகே, ஆனா அது கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா நம்மளாலே வந்து இந்த பூமியில இருந்து என்ன பண்றோம்னா நம்ம ட்ரெயின் ஆகிறோம். ஓகே, அது எப்படி ட்ரெயின் பண்றோம்னா காட் வந்து பொன்னை புடமிடுறது போல புடமிடுறாராம். கோல்ட வந்து எப்படி ரிஃபைன் பண்றாரோ அந்த மாதிரி ரிஃபைன் பண்றாராம். அது கண்டிப்பா வந்து ரிஃபைன் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் தான் இருக்கும். ஓகே, ஆனா வந்து சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதோட வேல்யூ வந்து அதிகமாயிடும் சொல்லி பார்க்கணும். அதே போலதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கான்சியஸ்னஸா நம்ம கிளியர் கான்சியஸ்னஸ் இருக்க வேண்டியது என்னதுன்னா, எனிமிஸ் சொல்றது யாருமே கிடையாது. இப்ப யாராவது தீங்கு செய்யறாங்க சொல்லி நினைச்சாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு விரோதமா செய்யறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்றதும், தேவனே இப்படி இப்படி இருக்காங்க, சப்போஸ் இவங்க வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நல்லதா இருக்கும், சத்தியத்தை படி நடக்கட்டும் சொல்லிட்டு நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, அவங்களோட தீமைகள் விரோதமா செய்யறதுனாலயும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நான் கேள்விப்பட்டது என்னதுன்னா, அர்மேனியால வந்து ஒரு சர்ச், அந்த சர்ச் பாஸ்டர் கிட்ட வந்து பசங்க சுத்தி இருக்கவங்க கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. கான்ஃபரன்ஸ்ல சுத்தி அவங்க டேபிள்லயே பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பொருளை தொட்டுறேன், ஒரு ஆள் கொடுக்குற பொருளை கிஃப்ட் நான் வாங்கிடுறேன். ஒரு வெளியில இருக்கிற ஆள், சர்ச் ஆள் கிடையாது, வெளியில இருக்கிற ஆள். ஓகே, சர்ச் இது கிறிஸ்டின் கிடையாது, வேற ஒரு ஆள் மதத்துல இருக்கவங்க. அந்த பொருளை நான் வாங்கலாமா சொல்லி கேட்கிறேன் கொஸ்டின். அப்ப அந்த சர்ச் பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ வாங்க கூடாது, வாங்கினா வந்து அதுல இருந்து உனக்கு வந்து துஷ்டம், அந்த ஆவி வந்து உனக்குள்ள வந்துரும்.
ஓகேவா? ம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. எது மேல நம்பிக்கை இருக்கு? ம்ஹ்ம். தேவன் மேல இருக்க நம்பிக்கை காட்டிலும் ம். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ம்ஹ்ம். ஓகே. அந்த ம். கன்விக்ஷன்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த காரியங்களை வந்து சபை மக்கள்கிட்டயே பேசுறாங்க. ம்ஹ்ம். ஓகே. ம். அப்ப என்னதுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, என் கூட தேவன் இருக்கார். ம். சொல்ற அந்த நம்பிக்கை. இப்ப நம்ம பாக்குறோம் வானமண்டலுக்கு பொல்லாத சேனைகள் இருக்கு. ஆனா ம்ஹ்ம். பவுல் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்வாயுத வர்க்கங்களை தத்துக் கொள்ளுங்கள். ம்ஹ்ம். ஏத்து நிக்கிறதுக்கு. சோ ம்ஹ்ம். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய காரியமே. ம்ஹ்ம். சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு விரோதமா என்ன வேணா நடக்கலாம். ஓகே. ம். அது தேவன் பர்மிட் பண்ணா ஒழிய, பண்ணலனா ம். வராது சொல்லி பாக்குறோம். ம். ஓகேவா? ம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எனிமீஸா இருக்கட்டும், இந்த உலகத்துல வந்து யார் வேணா இருக்கட்டும், தீமை ம்ஹ்ம். நடக்கட்டும், நீங்க வந்து அநீதி நடக்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா ம். நம்மளுக்கு விரோதமா செய்யறது பார்க்கலாம். நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு விரோதமா செய்யறது பார்க்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் விரோதமா செய்யறது நடக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்ய வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். அநீதிக்கு அநீதி செய்யாதபடிக்கு நம்ம ம்ஹ்ம். வந்து பொறுத்து இருக்கிற மக்களா தான் இருக்கணும். எப்படி ம். இயேசு கிறிஸ்து வந்து கன்னத்துல அரைஞ்சவனை பத்தி என்ன கேட்கிறாருன்னா, என்ன ஏன் கன்னத்துல அரைஞ்ச, நான் என்ன தப்பு சொன்னா சொல்லி கேட்கிறாரு. ம்ஹ்ம். மத்தபடி அவர் வந்து தபால் சொல்லி அறையல கோவத்துல. ம்ஹ்ம். ம். ஓகே. ஒரு கன்னத்துக்கு அடிச்சா இன்னொரு கன்னத்துக்கு காமிதான் சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. அப்ப பொறுமையா இரு. ஓகே. இதுக்குதான் நீ அழைக்கப்பட்டிருக்க சொல்லி ம். சொல்றாரு. சொல்லி பார்க்கிறோம். அந்த கான்டெக்ட் நம்ம எல்லாமே சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஏற்ற வேலையில தேவன் ராஜ்யத்துல வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். எப்படி தேவன் இருக்கமுள்ளவரா இருக்கோ, அதே மாதிரி இருக்கமுள்ளவரா இருக்கும். யோசிச்சு ம்ஹ்ம். பாருங்க, காட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர் நீங்க உருவாக்குறீங்க. ஓகேவா? ம்ஹ்ம். அது உங்களுக்கு கீழ்ப்படியே மாட்டுது. ஓகே. நீங்க வந்து டைப் ஏன்னு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது பி அடிக்குது. ம். சி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது இசட் அடிக்குது. ம். ஓகே. மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கு. ம்ஹ்ம். எவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க அதோட பேட்டர்ன் நீங்க கத்துப்பீங்களா? ம்ஹ்ம். ஆ? ம். ஏன் சரி வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடிப்பீங்க, உடைப்பீங்க, ஏதோ பண்ணுவீங்க. அதுல இருக்க ம்ஹ்ம். பொருளை எடுத்து திரும்பி ம்ஹ்ம். மாத்தலாமா மாத்துவீங்க. இல்ல அந்த ம். லேப்டாப்பே தூக்கி போட்டு வேற ஒரு லேப்டாப் வாங்குவீங்க. ஆனா காட் ம். பாத்தீங்கன்னா, அவர் ஏன்னு அடிக்கும்போது நம்ம வந்து இசட் அடிக்கிறோம். ஏன்னு அடிக்கும்போது ம்ஹ்ம். 1, 2 அடிக்கிறோம். ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம். ம். ஓகே. ம். அந்த மக்கள் பாருங்க, தேவன் ஒருத்தர் இருக்கா சொல்லி இருந்தும், அவங்க விக்கிரகங்களையும் என்னதுன்னா, என்னது பாம்பு, ரெப்டைல்ஸ் அத வணங்கிட்டு இருக்காங்க. ம். இப்ப ம். தேவன் வந்து எவ்வளவு ஜென்யூனா வந்து அவர் வந்து உண்மையா இருக்கிறார். ம்ஹ்ம். கரெக்ட்டா? ம். என்னதுன்னா, இந்த இந்த இடத்துல வந்து நல்லோர் மேலும், தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் சொல்லும்போது, ம்ஹ்ம். ஃபார் நல்லோர் சொல்றது வந்து இந்த ஆ தேவனுடைய சித்தம் செய்யற மக்களா வச்சுக்கோங்க. இல்லன்னா வந்து ம்ஹ்ம். தெரிஞ்ச மக்களா இருக்கவங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ம்ஹ்ம். இந்த தீயோர் மேலேயும் சொல்லும்போது உலக மக்கள், மிச்ச உலக மக்கள் என்னதுன்னா, ஆ அவரை பின்பற்றாத மக்கள், இல்லன்னா உலகத்தின் ம். காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும் மக்கள், உலகத்தின் ம்ஹ்ம். காரியங்கள் சொல்லும்போது அந்த ஆ விக்கிர ஆராதனை, ஓகே, ம்ஹ்ம். எல்லாத்தையும் பண்ற ம்ஹ்ம். அவர அவர தெரியவே தேடவே இல்ல. ம். ம். ஓகே. எல்லா தீமையும் பண்ற மக்கள். ஓகே. ம்ஹ்ம். அசுத்தம் பண்ற மக்கள். ம்ஹ்ம். எல்ஜிபிடிக்யூ குரூப் ம்ஹ்ம். வச்சுக்கோங்க. ம். எல்லாம் வந்து பயங்கரமா ஹிட்லரா இருக்கட்டும், எல்லாரும் ம்ஹ்ம். இருக்கட்டும். ம். அவங்க எல்லாருக்குமே வந்து மழையும் பெய்யுது, ம்ஹ்ம். வெயிலே அடிக்குது, ம்ஹ்ம். எல்லாமே நடக்குறது தான் போயிட்டு இருக்கு. ம். இத வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவன் இருக்காரா? ஏன் ம்ஹ்ம். தீமையை பார்த்து தேவன் வந்து நிறுத்தது கிடையாது? அநீதியை ம்ஹ்ம். பார்த்து தேவன் ஏன் இது பண்றது கிடையாது சொல்லி கேக்குறாங்க. கரெக்ட்டா? ம்ஹ்ம். ம். சோ அநீதியை ஏன் வந்து தேவன் வந்து நிறுத்தது கிடையாது? ம்ஹ்ம். ஏசு சொன்ன கேள்வி அதானே? ம். தீமை நடந்துட்டு இருக்கு, ஏன் நிறுத்தது கிடையாது? அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான். ம்ஹ்ம். என்னதுன்னா பொறுமையோடு இருக்கிறார் எல்லார் ம். மேலயும். ஓகே. ம்ஹ்ம். ம். அவர் எப்படி வந்து பூர்ண சர்க்குரரா இருக்காரோ, பெர்ஃபெக்ட். ம்ஹ்ம். பி ம். பெர்ஃபெக்ட் தேர்ஃபோர் அஸ் யுவர் ம்ஹ்ம். ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட். அவர் என்னதுன்னா, ம்ஹ்ம். இந்த மக்கள் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏற்ற வேலையில அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? அத மாத்திரலாம். சொல்ற ம்ஹ்ம். அந்த இதோட தான் இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ம். ம். ஆனா இவங்க எல்லாருமே கோவாக்கினின் பிள்ளைகள் தான். ம். எல்லாருமே கோவாக்கினின் பிள்ளைகள் தான். ம்ஹ்ம். ஏற்ற வேலையில என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அழிவுக்கு தான் போறாங்க. ஆனா ம்ஹ்ம். அது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, காக்கப்பட்டிருக்காங்க. ம்ஹ்ம். அதான் நம்ம வந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்த படிக்கிறோம். ம்ஹ்ம். சோ இந்த சபையின் நிறைவேறுதல் வர வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்கள் காக்கப்படுறாங்க. ம்ஹ்ம். எல்லாரும் நல்லோர் மேலும், தீயோர் மேலும் தேவன் என்ன பண்றார்? மலையை பொழிவு ம்ஹ்ம். புரிகிறார். ம்ஹ்ம். எல்லாருமே தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, டிஃபரன்ஸே இல்ல. ம்ஹ்ம். ஓகே. இதுல இன்னொன்னு பாயிண்ட் வர நீங்க ஆங்கிள் வந்து யோசிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, ஒரே ஒரு விஷயம் வந்து, நம்மளுக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸே ம்ஹ்ம். தெரியாது. ம். நம்ம விசேஷமான ஒரு ஆட்கள் சொல்லி இருந்தாலும், இப்ப எப்படி ஸ்பை, ம்ஹ்ம். ம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டிவ் ஸ்பை இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது சொல்லி நம்ம கான்சியஸா செய்யப்படுவாங்க. ம். ஆனா உண்மையில நீங்க வந்து இது ஸ்பை இல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்க வெளியிடமா சொன்னாலும் ம்ஹ்ம். யாரும் நம்ப போறது கிடையாது. ம். ம். ஓகே.
டிஃபரன்ஸே தெரியாது. வாழ்க்கை வந்து ஒரே மாதிரிதான் வந்து இருக்கும். ஒண்ணும் ஏன்னா பாடுகள் பயங்கரமா வரலாம், அவங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம். ஆனா வந்து பொறுமையோடு நம்ம ஓடி காத்துக்கொள்றதா இங்க பாக்குறோம். இந்த ஓட்டத்துல நம்ம முக்கியமா இதை பாக்குறது என்னதுன்னா, அவர் வந்து எப்படி வந்து எல்லார் மேலயும் வந்து அன்பு செலுத்துறவரா இருக்காரோ, எல்லாருமே வந்து காப்பாத்துறாரோ, தேவன் ராஜ்யத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே வரணும் சொல்லி நினைக்கிறாரோ, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ, அதே போல நம்மளும் வந்து இங்க வந்து எல்லாருக்கும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். யாருமே நம்ம பகஜரே இருக்கக்கூடாது, நம்ம மனசுல கசப்பும் இருக்கக்கூடாது, கோவங்களும் இருக்காது, விரோதங்களும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லி பார்க்கறோம். ஓகே, சோ அதான் இங்க பாக்குறோம். ஒருத்தங்க நம்மளுக்கு துருவப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்காக ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணணும்னா கர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தீமையை சகிக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஒன்றும் பேசாதவரா கீழ்பட்டிருந்தாரோ, எல்லாத்துக்கும் சுத்தத்துக்கு வந்து தேவன் சுத்தத்துக்கு வந்து கீழ்பட்டவங்களா இருக்கணும் சொல்றதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேப்பா, இது 8 இன்னும் 2 இருக்கு. இப்ப பாக்கலாமா, அப்புறம் பாக்கலாமா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகேப்பா, இதுவே டைம் ஆயிடுச்சுல. ஓகே, நம்ம அதான் டீப்பா நம்ம யோசிச்சு ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலா. சரிப்பா, ஓகே, ப்ரே பண்ணலாம். ஓகேப்பா. கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம் தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரர்கள் ஒன்று கூடி இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே சபையின் அழைப்பு என்ற இந்த பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும், நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வசனங்களில் தேவன் பூரணராய் இருப்பது போல் நாங்களும் பூரணராய் இருக்க வேண்டும் என்ற இந்த பகுதியை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே இன்னும் ஆழமாக பதிய வைத்து, கர்த்தர் எங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அந்த விசுவாசத்தின் நீதியை நாங்கள் எப்படி அடைய வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து, அந்த வழிகளை எங்களுக்கு தெளிவும் திட்டமுமாக காண்பித்து, அந்த வழிகளிலே நாங்கள் நடக்கும்படியாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமபிதா. சரி மத்தியு, பார்க்கலாம். சரிப்பா, பாய்.